எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவியும். உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவியும். உமது நாமங்களை நிவர்த்தியாக்கும். விடுவியும் விடுவியும் விடுவியும். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். சரணம் புறஜாதியாகும். அது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் மலவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் உமையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போலறி பிரேதங்களை அவர்களை அடக்க பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சகந்தமுமானோம். இதுவரைக்கும் கர்த்தாவே நீரெங்களுக்கும் கோபமாயிருப்பீரோ? அக்கினியை போல எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும். முன்னிறக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நெருடுவதாக. நாங்கள் மிகவும் தாக்கப்பட்டு போனோம். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழி வாங்குத ஜாதிகளுக்குள்ளே எங்க கண்களுக்கு முன்பாக விளங்கும் படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உமை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியில திரும்ப பண்ணும். அப்போது ஜனங்களும் உம்மை சில நாடுகளும் ஆகிய நாங்கள் உமை என்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவியும். உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவியும். உமது நாமங்களை நிவர்த்தியாக்கும்.